வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 14 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: கிழக்கு காற்றும் உயரழுத்தமும் இணைந்து உள்ளே நுழைகிறது. உயரழுத்த காற்றும் கிழக்கு காற்றும் இருக்கக்கூடிய நீராவி கடலோர மாவட்டங்களில் அதிகாலையில குளிர்ந்த சீதோஷ நிலையை கொடுத்தாலும், உள்ளேயும் இரவு குளிர்ந்த சீதோஷ நிலையை கொடுத்திருந்தாலும், படிப்படியாக அது வெப்பமடைந்து மேற்கே போய் அனல் காற்றை கொடுக்கிறது. மேற்கு மாவட்டங்கள்ல, உள் மாவட்டங்கள்லையும் அதிகபட்ச வெப்பம் தாராபுரம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இதெல்லாம் எப்பொழுதுமே வடக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கினால்தான் குளிர்ச்சியான சீதோஷம் நடக்கும். இப்ப கிழக்கு காற்று வெப்பமடைந்து வருகிற காரணத்தினாலே சற்று கடும் அனல் காற்று நிலவுகிறது. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை எல்லாம். பாலக்காட்டு கணவாய் வழித்தடமாக இருக்கிற காரணத்தினாலே மொத்த வெப்ப காற்றும் இதன் வழியாக பயணிக்கிற காரணத்தினாலே 100 டிகிரியை தொட்டு 100 டிகிரியும் தாண்டும் நிலை இருக்கிறது. ஈரோடை காட்டிலும் பொள்ளாச்சி கூடுதல் வெப்பம் நிலவுகிறது. அதே போல பாளையங்கோட்டையை காட்டிலும் சிவகாசி கூடுதல் வெப்பம் நிலவுகிறது. காரணம், அது ஆரியங்காவு கணவாய் வழியாக பயணிக்கக்கூடிய காற்று கோவில்பட்டி, கயத்தாறு போன்ற பகுதிகள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. அதே போல வேலூரை விட ஈரோடு கூடுதல் வெப்பம், ஈரோடை விட கரூர் கூடுதல், கரூரை விட பொள்ளாச்சி கூடுதல், இப்படித்தானே இருக்கிறது. இந்த நிலை வரக்கூடிய திங்கட்கிழமை வரைக்கும் தான். ஞாயிற்றுக்கிழமை வரை தான் எதிர்பார்த்தோம், திங்கட்கிழமை வரைக்கும். 17, அதாவது இன்றைக்கு 14, நாளை 15, திங்கட்கிழமை 16ஆம் தேதி. 17ஆம் தேதியும் வெப்பம் இருக்கும், 1 டிகிரி குறையும். அப்புறம் இரவு நேரம் புழுக்கம் அதிகமாகும். அதாவது இப்ப இரவு நேரத்தில் குளிர்ந்த சீதோஷணம் நிலவுது. அடிக்கக்கூடிய வெயிலின் காரணமாக குறைந்த அழுத்தம் ஏற்பட போகிறது. குறைந்த அழுத்தம் என்பது காற்று லேசாகி மேலெழுந்து அந்த இடத்துல ஒரு குறைந்த அழுத்தம் ஏற்படும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை காட்டிலும் வெளிக்காற்று அழுத்தம் குறைவாக இருக்கும் என்பதனால உடலுக்குள் இருக்கக்கூடிய நீர் நமக்கு வேர்வையாக வெளியேறும். எப்போ வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து வேர்வை அதிகமாகும். பகல்ல வெயில் குறையும், புழுக்கமாக இருக்கும், வேர்வை கூடும். இந்த வியர்வை மழையை கொண்டு வரும். அதாவது குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்கு அரபிக்கடலிலிருந்து காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும். வங்கக்கடலிலிருந்து காற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கும். இரண்டும் சந்திக்கும் இடம் முதல்ல கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள். அதாவது 17ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள். அதிலும் குறிப்பா நீலகிரி முதல் திருப்பத்தூர் வரைக்கும் உள்ள இந்த பகுதியில் மழை பொழிவு 17ஆம் தேதி தொடக்கம். அதுக்கு முன்பே கர்நாடகாவில் மைசூரு, பெங்களூருக்கு தொடக்கம். மதியம் மாலையில கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் 17ஆம் தேதி மழை பொழிவை தொடக்கம். 17ஆம் தேதி மழை கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கு கொடுக்கும். அதுவே நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் அப்படியே திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி, நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, சேலம் மாவட்ட கிழக்கு பகுதி கல்வராயன் மலை வரைக்கும், அப்படியே திண்டுக்கல் மாவட்ட பகுதி, கரூர் மாவட்ட பகுதி மற்றும் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி, ஈரோடு மாவட்ட பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி உட்பட மழை வரும். அது கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு மாலையே வால்பாறையிலிருந்து கொடைக்கானல் மலைக்கு மழை பொழிவை கொடுக்கும். 17ஆம் தேதி ஒதுக்கி இடி மின்னல் வான வேடிக்கை எல்லாம் 17ஆம் தேதியிலிருந்து காணலாம். அதாவது ஈரோட்டில் அடிக்கக்கூடிய இடி மின்னலை திருச்சியிலிருந்து காணலாம். திருச்சியில் நடைபெறுவதை வேதாரண்யத்திலிருந்து காணலாம். அந்த அளவிற்கு தொலைவில் தெரியும் அளவிற்கு உயர்ந்து எழக்கூடிய, அதாவது மிக கொண்டை மேகங்கள் மேல் வரைக்கும் ரைஸ் ஆகி இடி மின்னலை தொலைவில் இருந்தே பார்க்கலாம். முதல்ல மின்னலை பார்க்கலாம். நெருங்க இடி சத்தம் கேட்க தொடங்கும். பிறகு காற்றோட மழை வரும். காற்றுனா அச்சப்பட வேண்டாம். வாழை விவசாயிகள் நிறைய பேர் இருப்பீங்க. தொட்டியம் மற்றும் அதன் சுற்று வட்டாரம்லாம் அச்சப்படும் வகையில் நீங்கள் அதை பார்க்கலாம். காற்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் கோடை மழை பொழிவை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு மழை வந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு காற்று இருக்கத்தான் செய்யும்.
மழை வந்தால் காற்று இருக்கதான் செய்யும். அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழும் போது ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக எங்கே மழை தொடங்கியதோ அந்த இடத்திலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி அந்த மழையாக இறங்கிய காற்று குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி நிரப்புவதற்காக ஓடுவதுதான் அந்த காற்று. புயல் காற்று அல்ல. தரையில் ஒரு இடத்துல இறங்கிய மழை அது காற்றாக அப்படியே இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய வெற்றிடத்தில் ஏற்பதற்கு பயணிக்கும். அது எந்த இடத்துல வேணாலும் ஏற்படலாம். இயற்கை சூழல், கிழக்கு மேற்கு காற்று குவிதல் எந்த இடத்துல முதல்ல ஏற்படுது, எந்த இடத்துல அடுத்தது ஏற்படுகிறது என்பதெல்லாம் அவ்வப்பொழுது நடைபெறக்கூடிய இயற்கை அமைப்பை பொறுத்து, மாற்றத்தை பொறுத்து அமையும். ஆனால் எல்லோருக்கும் அந்த காற்று இருக்காது. காற்று அதாவது குறைந்த அழுத்தம் பெரும்பாலும் எங்கே ஏற்படும் பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் ஆங்காங்கே உள்பகுதிகளில் ஏற்படும். அதிக வெயில் இருக்கும் இடத்துல ஏற்படும். அன்றைக்கு மதியம் எங்க அதிகமா வெயில் சுட்டரிக்கிறதோ அங்கே ஏற்படும். அதனால ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய அந்த மழை பொழிவும் அதன் காற்று, அதுக்கு பிறகு இடி மின்னல் அதிகமா இருக்கும். பெரும்பாலும் மழையின் நீரின் அளவை விட இடி மின்னல் அதிகமா இருக்கும். சில இடங்கள்ல மழையே இல்லாம கடுமையான இடி மின்னல் இருக்கும். ஏன்னா அது உங்க ஊர் மேல இப்ப அடிக்கிற இடி மின்னல் அல்ல, அருகில் இருக்கிற ஊர்ல இடி மின்னலை கொடுத்து மழையை கொடுத்து போகும். அது உங்கள் ஊருக்கு வெளிச்சத்தையும் அந்த சத்தத்தையும் கொடுத்து விட்டு போகும். அதனாலதான் நம்ம சொல்றேன், பல இடங்கள்ல இடி மின்னலை அனுபவிக்கலாம், பரவலாக மழைப்பொழிவை அனுபவிக்கலாம். 18ஆம் தேதி தான் கடலோர மாவட்டங்களை நோக்கி மத்திய மாவட்டங்களுக்கு வரும். அதாவது டெல்டா மாவட்டங்கள், கிழக்கு கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள்லாம் 18ஆம் தேதி தான் வரும். 18ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 19ஆம் தேதி அதிகாலை தான் கடலோரமே வரும். 19ஆம் தேதி அதிகாலை மற்றும் 19ஆம் தேதி காலை கடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், அதாவது 19ஆம் தேதி தான் 19, 20 தான் கடலோரத்துக்கே மழை. 19, 20 தான் கடலோரத்துக்கே மழை. அதுவரையும் மேற்கிலிருந்து நெருங்கி வரும். ஒரு நாள் நாமக்கலோட நின்றுடும், அடுத்த நாள் திருச்சி வரைக்கும் நின்றுடும், அடுத்த நாள் பெரம்பலூர் டெல்டாக்குள்ள வரும், அடுத்த நாள் தான் கடலோரம் வரும். இப்படி இருக்கும் பொழுது 19, 20ஆம் தேதி தான் மழைப்பொழிவு கடலோரத்திற்கு வரும். பொழுது விடியும் நேரத்தில், அதிகாலை நேரத்தில் தான் கடலோரத்திற்கு வரும். காலையில் கூட கடல்ல பெய்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி இந்த மழை திடீரென்று டெல்டா மாவட்டங்களையும் தாண்டி இலங்கையோட யாழ்ப்பாணம் பகுதிக்கும் போய் மழைப்பொழிவை கொடுக்கும். ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து அப்படியே தலைமன்னா இருக்கும். கோடியக்கரையிலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கும், டெல்டா மாவட்டங்களின் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலிருந்து கடலுக்குள்ளும் போய் மழைப்பொழிவை 20ஆம் தேதி கொடுக்கும். 19 அதிகாலை காலை நேரங்களில் கடல்ல போய் மழைப்பொழிவை கொடுக்கும். மாலை இரவு மழை, மாலையில மதியத்துல உள்ளே தொடங்குங்க. மதியம் உள்ளே தொடங்கும். மேற்கே முதல் மழை மதியம் தொடங்கும். மாலை அப்படியே பரவலாகும். 18, 19, 20, 21 தான் கொஞ்சம் பரவலாக கிடைக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு. ஆனா எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியான மழையை தராது. கிழக்கு காற்று உள்ளே நுழையும், மேற்கு காற்று புறப்படும். ரெண்டு காற்று எங்கே சந்திக்குதோ அங்க மழை உண்டாகும். கிழக்கு காற்று அதிகமா தொடர்ந்து உள்ள போயிட்டு இருக்கும்போது தேய்க்கும். அந்த இடத்துல நீடித்த நின்ற மழைப்பொழிவை சில இடங்கள்ல கொடுக்கும், சில இடங்கள்ல 10 சென்டிமீட்டர் கூட கொடுக்கும். கிழக்கு காற்று தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்தா, மேற்கு காற்றும் எதிர்த்து கொண்டே இருந்தா, ஒரு இடத்துல இரு காற்று இணைவு ஏற்பட்டு தொடர்ந்து மேக உற்பத்தி நடைபெற்று கொண்டே இருக்கும். அந்த இடத்துல மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மழை வானிலையும் இருக்கிறது. வரக்கூடிய 18, 19, 20 தான் நல்ல மழை இருக்கும். 19 தான் கடலோரம் வரும். 19, 20 கடலோர மாவட்டங்களுக்கு, எல்லா மாவட்டங்களுக்கு கொண்டு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். நான் இன்னும் கொட்டி திருத்து வெள்ள பாதிப்பட நான் சொல்லலை. இதுல ஐஸ் கட்டி மழை இருக்கும் சில இடங்கள்ல. எங்கன்னா அதிகமான வெயில் இருக்க இடத்துல, நீண்ட நாளா மழையே பெய்யாத இடத்துல, அந்த இடத்துல அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி மாவட்டங்கள்ல, சில இடங்கள்ல நாமக்கல்ல கூட சில இடங்கள்ல ஐஸ் கட்டி மழை, லேசான ஒரு மெல்லிய சிறு சிறு ஐஸ் கட்டி மழை கூட பெய்யலாம். எங்கேயும் பெய்யலாம். அது பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் அதிகம் வெப்பமான இடத்துல மழையாக மாறும் பொழுது அந்த இடத்துல மழைப்பொழிவு கொடுக்கும். காற்றும் எல்லாரும் கிடையாது. வாழை விவசாயிகள் தயவு செய்து காற்று அச்சப்பட வேண்டாம். காற்று இருக்கும். உங்களுக்கு வரும், உங்கள் வாட்டை தோட்டத்துக்குள் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது எந்த வழித்தடத்திலேயாவது போகலாம். இது மேற்கிலிருந்து தான் கிழக்கு நோக்கி வரும். மழைக்கு முன் கோடை மழையில் வரக்கூடிய காற்று தான். நீங்களாம் அனுபவப்பட்ட காற்று தான். அது எந்த ஊருக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும், வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி வரலாம். அதாவது மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கியோ, மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கியோ வரும் மழை. மழையோட சேர்ந்து மழைக்கு முன் வரக்கூடிய காற்று. முதல்ல மின்னல், அப்புறம் இடி, அப்புறம் காற்று, அப்புறம் உள் மாவட்டங்கள்ல மாலையில பெய்யக்கூடிய மழையில ஐஸ் கட்டி, அப்புறம் அப்படியே அது
கடலோரம் வரைக்கும் 19, 20 வரும். கொட்டி தீர்த்து பாதிக்கும் மழை அல்ல இது. புகையிலை அறுவடை, பல்வேறு அறுவடை, நிலக்கடலை அறுவடை, பல்வேறு அறுவடை இருக்கிறது. அறுவடைக்கான முன்னெச்சரிக்கையை தவிர எல்லோருக்கும் மழை பெய்யணும்னு நான் சொல்லலை. ஒதுக்கி 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 பெய்யும். 17 மேற்கே, 18 உள்ளே வரும், 19, 20 கடலோரம் வரும். ஆனால் வெப்பம் குறையும், இரவு நேர புழுக்கம் ஏற்படும். மழை வரும் வரைக்கும் புழுக்கமாக இருக்கும், வியர்வையாக இருக்கும். வெயில் சூடு குறையும், புழுக்க வெயில் காணப்படும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.